இணையம் வந்ததுக்கு அப்புறம் சமூக ஊடகங்கள் அப்படின்றது ஒரு விஷயம் வந்திருக்கு. சோஷியல் மீடியா 7-8 வயசு பிள்ளைங்களாம் வந்து இப்ப வந்து ஸ்மார்ட் போனோட நடந்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வந்து கையில ஒரு கையடக்க தொலைபேசி இருக்கு. என்ன சொல்றீங்க பிரியா? அந்த ஹேட்டெல்லாம் வாங்குற ஆள் நானு, அது தெரிஞ்சுக்க போற ஆள் நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி வந்து கமெண்ட்ஸ் தான். சீரியஸ்லி ஈஸியா ஒரு ஆளை, அதாவது ஒரு கஷ்டப்படாம நான் ஒரு வீடியோ செஞ்சுதான் அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு இல்லை, ஈஸியா கமெண்ட்லேயே ஒரு டடா அப்படி போட்டு விட்டுட்டா ஓகே முடிஞ்சு அவங்க வேலை. ஆனா அதனால நிறைய பேர் வந்து சஃபர் பண்றது இருக்கு. அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நின்று சொல்ற அதே ஆள் தான் ஏதோ ஒரு மூலையில போன்ல வந்து அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் போட்டுக்கிட்டு ஷேர் பண்றது வந்து வாவ்னு சொல்லி ஷேர் பண்றது ஒரு ரகம். இதை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றது இன்னொரு ரகம். நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிறதா இருக்கு. நம்மளுக்கு பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய கேசஸ் நம்மளே பார்த்துருக்கோம். சூசைட் பண்ணியிருக்காங்க, டிப்ரெஷன்ல ஆகி அக்கௌண்டே அழிச்சிட்டு போறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் நான் வந்து ஓகே, எனக்கு புரியுது அவங்க இப்படி பேசுறாங்கன்னா என்னோட வீடியோ ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்படி பேச வச்சிருக்கு. பட் தே ரியலி நீட் ஹெல்ப். அவங்களுக்கு தான் ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. ஏன்னா இந்த சாதாரண ஒரு விஷயங்களை வந்து அவங்களால சாதாரணமாக பார்க்க முடியல. மீன்ஸ் அவங்களுக்கு பண்றதுக்கு எதுவும் இல்லை. சில பேர் வந்து அனானிமஸா கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், அவங்க ஏதோ ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த போட்டோ, ஆனாலும் அதுல 4 நொட்டை கண்டுபிடிப்பாங்க. மென்டல் ஹெல்த் இஷ்யூ where they need help or they are so jobless that they have nothing else to do. எதுக்கு நீ ஃபேக் ஐடி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது சும்மா ஏதாச்சும் தேவைப்படும், ஏதாச்சும் இப்போ நம்மள யாராச்சும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போய் பார்க்கறதுக்கு லைக் அந்த மாதிரி ஆளெல்லாம் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஸ்டாக்கிங். அண்ட் உங்களை ஸ்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க, they will take action அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டாக்கிங் இஸ் நாட் கூல் ப்ரோ. போன்ல ஒரு போட்டோவோ ஏதாவது எடுத்தீங்கன்னா even if you delete it, it is not deleted. இத வந்து நீங்க நல்லா உங்களுடைய எப்படி சொல்றது, மரம் மண்டையில நல்லா ஆழமா அதை நீங்க வந்து எடுத்துக்கணும். என் பேர்ல மொத்தம் 3 ஃபேக் அக்கௌண்ட் ஒரே டைம்ல, அண்ட் ஐ நோ அந்த பர்சன் யாரு அப்படின்னு. 3 அக்கௌண்டும் அட் அ டைம்ல ஓப்பன் ஆகுது. ஒரு அக்கௌண்ட் வந்து என்னோட போட்டோஸ், செகண்ட் ஃபேக் அக்கௌண்ட் வந்து காசு கேட்கறது. என்ன சொன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து என் பேர்ல காசு கேட்டாங்கன்னா காசு கொடுத்துறாதீங்க, அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா என்கிட்ட வந்து கேட்காதீங்க நண்பர்களே அப்படின்னு நான் வந்து சொல்லி போட்டுட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா இப்போ லெட்ஸே இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கே உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேர் நல்ல மனசுக்காரவங்க இருக்காங்க. யாராச்சும் திடீர்னு ஐயோ ஏமாக்க முடியலன்னு சொன்னால் டக்குனு காசு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறது நல்லது, நன்றி. பட் அதே சமயத்தில் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரியா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, முதல்ல பிரியா உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் பிரியாவோட நம்பர் இருக்கா, பிரியாவோட ஒரிஜினல் அக்கௌண்ட் தானே இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்க, பிரியா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு போடுங்க. ஏன்னா எனக்கே புரியல ஏன் கேட்காம போடுறாங்க. அவ்வளோ காசு இருக்காங்க. என்னுடைய மகள் வந்து 16 வயசுல வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா. அவ ஆரம்பிச்சப்பே நான் சொன்னேன், அதாவது வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் வந்து உன்னை பாராட்டி சொல்லுவாங்க, ஆனா வந்து இன்னொரு பக்கம் வந்து உன்னை பத்தி தப்பா சொல்லுவாங்க. அவளுக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும், நல்லா பாடுவா, அவளும் வந்து வசனங்கள் எழுதுவா. அவ வந்து என்ன சொன்னா, கடைசி வரைக்கும் நான் இந்த சோஷியல் மீடியா பக்கமே போக மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், எழுத மாட்டேன். ஒரு ஸ்மார்ட் பிரைட் பாய், how he ends up murdering another 13-year-old girl. இப்ப நான் ராத்திரி இன்டர்நெட் ஃபுல்லா அடிச்சு விட்டுருவேன். ஏன்னா உன்னால இன்டர்நெட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கும் இன்டர்நெட் இருக்காது. ஏன்னா அந்த பெரிய தப்பு. அதாவது ஒன்று எல்லாம் கொடுக்குறேன்னு ஒன்று ரூம்லேயே அந்த டிவைஸ் கொடுக்கப்ப நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ராத்திரி அந்த இரவுல தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்க நமக்கு தெரியாமல் செய்கிறாங்க. என்னோட டாக்டர் சொன்னேன் இல்லையா, கவுன்சிலிங்லாம் போனான்னு, அந்த சைக்காலஜிஸே வந்து இதை தான் சொன்னாங்க. உங்கள் டாக்டர் வந்து ராத்திரி தூங்குறாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை, அவங்க அந்த வேப்ல தான் உட்காந்துருக்காங்க. அந்த ராத்திரி தான் வந்து இது வந்து என் டாக்டர் மட்டும் இல்லை, உலகத்தில் எத்தனையோ பேர் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிருக்கு இருக்கிறது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களோட ஃபேமிலி கிட்ட seek some support. There's no shame in asking for help. There is absolutely no shame in seeking support. And இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயுமே நமக்கு சுத்தி 4 பேர் நமக்காக இருக்காங்கன்னு அந்த தாட்டே நம்மள வந்து it will keep us going. So இந்த மாதிரி திங்ஸ்ல ப்ளீஸ் அதை நம்ம இது பண்ணலாம். சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும், அந்த மாதிரி தான். 60s, oh my god, I really adore. என்னோட பாட்டி, அதாவது எங்க அம்மாவோட அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட், அவங்க பேர் ராணி ஆண்டி. இதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க டிக்டாக்ல வந்து அழகா, அவங்க ஏதோ ஆபாசமாலாம் ட்ரெஸ் போடவே இல்லை, அவங்க அழகா ஒரு பஞ்சாபி ஷூட்டோ இல்லை அந்த குர்த்தி whatever it is அதை போட்டுட்டு அழகா பாட்டுக்கு ஆடிட்டு எங்க அம்மா வந்து அதை எனக்கு சென்ட் பண்ணி காட்டுனாங்க, பாரு ராணி ஆண்டி டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு ஆக்சுவலி சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வயசுலேயே அவங்க அவ்வளோ அழகா, ஏன்னா அவங்க பாடகி, அவங்க வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், அவங்க வந்து அழகா பாடிட்டு டிக்டாக்ல பண்றது வந்து ஒரு மாதிரி லைக் சிரிக்க வைக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ஒன்றும் விடைக்கிற மாதிரி சிரிப்பு இல்லை, அது வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் அதை எதுக்கு தப்பு சொல்லணும்? அதுல தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். ஏன்னா சில பேர் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இத்தனை வயசு ஆயிருச்சு அவங்களுக்கு, பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி பேர பேத்திலாம் எடுத்துறாங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவங்க என்ன கோ த்ரூ பண்ணிருக்காங்க தெரியாது. சில பேர்லாம் வந்து பாட்டு பாடி ஏதாச்சும் பேசி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட வீடியோலாம் நீங்க போயிட்டு கமெண்ட் பண்றீங்களே, நீங்க ஒரு நாளும் இந்த மாதிரி தப்பான கமெண்ட் பண்ணும்போது நீங்க ஒரு கொலை பண்றீங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஒரு மனசனோட மனசாட்சியை எப்படி சொல்றது, ஒரு பர்சனை ஹர்ட் பண்றதும் அது ஆக்சுவலி ஒரு கொலை தான். அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை ஏதோ ஒரு வழியில தேடுறாங்க. மேபி அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை கைவிட்டுருக்கலாம், மேபி அவங்க பார்ட்னர் அவங்களை கைவிட்டுருக்கலாம், குழந்தைகள் கைவிட்டுருக்கலாம்.
அதெல்லாம் தாண்டி அவங்க ஓகே அவுட் ஆஃப் லைக் Yeah, even maybe they have some major health issue. Maybe they have start battling with cancer or some loss in their family. Maybe they lost somebody, and each person has a different way of grieving, different way of coping with that. Ama. So you don't know what they're going through. So give them cut them some slack. You வாழ்க்கையில நிறைய இருக்குமா நீ பண்றதுக்கு. ஆமா எக்ஸாக்ட்லி அது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து லைக் அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்கள ஒரு அப்படியே வார்த்தை அள்ளி கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை அள்ளி கொட்டாதீங்க. ஏன்னா அவங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க தெரியாது. உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருங்க. ஈஸி as that, simple as that. ஆமா அது மட்டும் இல்லாம இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இப்பெல்லாம் ரீசன்ட்லி டிக்டாக் திறந்தாலே சும்மா சந்தோஷமா ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு டிக்டாக் திறந்தாலே ஃபுல்லா சண்டை போய்கிட்டு இருக்கு. சீரியஸ்லி இது வந்து ஸ்பெஷலி நான் சொல்றேன் இது வந்து மலேசியால நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டிக்டாக் இந்தியால கிடையாது, மலேசியால நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் ஐ திங்க் சைனால வந்து டிக்டாக் பேன் பண்ண மாதிரி இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ண மாதிரி மலேசியால டிக்டாக் பேன் பண்ணாதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிக்டாக் திறந்தாலும் இங்க பர்சன் ஏ கம்ப்ளைனிங் அபவுட் பர்சன் சி இஸ் கம்ப்ளைனிங். கால் பண்ணி பேசுங்கப்பா, எதுக்கு சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நான் இதை சொல்றேன்னா எனக்கு புரியுது மேபி அவங்க கிட்ட உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்காது அப்படின்னு. நீங்க வந்து மக்களுக்கு வந்து என்னதான் உண்மையான பிரச்சனையை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. அது கொஞ்சம் அழகான வேலை சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க ஆக்ரோஷமா பேசுறது வந்து நார்மலா ஒரு பர்சன் வந்து ஒரு லைக் பாசிட்டிவா இருக்கிற ஒரு பர்சன் போனை திறந்ததுமே அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி காலங்காத்தாலே வரது வந்து இட்ஸ் நாட் ரியலி குட். அண்ட் இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு டீனேஜர்ஸ்க்காக நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த ஸ்கூல் குழந்தைங்களா பிள்ளைங்களா தம்பி தங்கச்சிங்களா எனக்கு தெரியுது இந்த வயசுல வந்து அப்படியே ஒரு மாதிரி சுத்துறது அப்படியே கோலர் தூக்கி விட்டு சுத்துறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கெத்தா இருக்கும். ஆனால் அது சுத்தமா வெத்து தான். இந்த டிக்டாக் லைவ்ல வந்து இந்த 8 பேர் 6 பேர்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பர்சன் இந்த பிள்ளை வந்து அந்த பையனை பார்த்து பேட் வேர்ட்ஸ்ல பேசுறது இட்ஸ் நாட் கூல் அட் ஆல். இருக்கா பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு. அவங்க சொல்றதுனால உங்களால வந்து ஒரு அடுத்த வீடியோவோ இல்ல உங்க சேனலை வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போனீங்கன்னா அதை வந்து ஒரு கமெண்டா எடுத்துக்கோங்க. சும்மா உங்களை வந்து உங்க மனசை வந்து புண்படுத்துறதுக்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு தெரியாத காரணத்துக்கு வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து உங்களை பத்தி வந்து இல்ல உங்க வீடியோ பத்தி அவங்க தப்பா சொன்னாங்கன்னா நீங்க வந்து அதை பொருட்படுத்த தேவையில்லை. இணையதளம் netsafe.org.nz மறுபடியும் நான் சொல்றேன் netsafe.org.nz நீங்க பாத்தீங்கன்னா அந்த இணையதளத்துல வந்து இந்த மாதிரி ஹேட் கிரைம் ஆன்லைன் ஹேட்டை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு வந்து பற்பல விஷயங்கள் எல்லா விஷயத்திலயும் வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. நீங்க நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை வந்து முன்னேற்றிக்கிட்டே போங்க. தீமையை வந்து ஒரு பக்கம் தூக்கி போட்டுருங்க. Life is too short. Keep smiling, keep helping, be positive and enjoy your life.